ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. சூப்பராக மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட தாளிப்புக்காக கருவடகம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவடகம் இல்லைன்னா கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கருவடகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நேர் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்க விட்டுடலாம். இப்போ மசாலாவுக்காக மிக்சர் ஜாரில் தக்காளி, வெங்காயம், மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு தக்காளி, வெங்காயம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்தளவு வதங்கி பச்சை வாடை போனதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சட்டிலேருந்து இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மசாலாவோட பச்சை வாடை போய் நல்லா கொதித்து வரணும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 3 டைம்ஸ் கொதிக்க விடுங்க. 3 தடவை கொதித்ததுக்கப்புறமா நம்ம இது கூட மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். எனக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிட்டா பிடிக்குங்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் மாங்காய் போட்டு மீன் குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட டேஸ்ட் தெரியும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செங்கால மீன், அதாவது கடல் மீன் எடுத்திருக்கேன். இது எந்த குழம்பு எந்த மீன்னாலும் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் வரையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மீன் வெந்துருச்சா இல்லையான்னு. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொதித்து நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சைடில் வந்து நிற்கும். இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாசனை வீடே தூக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, 2000 years later. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.